Hello friends, ICICI Prudential Mutual Fundல ஒரு NFO launch பண்ணிருக்காங்க. ICICI Prudential Nasdaq 100 Index Fund. இதுதான் அந்த NFO. இந்த NFO பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Nasdaqனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் and then இந்த NFOல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் ரிவ்யூ பண்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோச் யூடியூப் சேனல். என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் ப்ளஸ் அங்கே ஜாயின் பட்டனும் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். லைக் கூகுள் மீட் மூலிமா டேரெக்டாக என்கிட்ட பேசலாம். ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் queries ஏதாவது இருந்தால் கூட எனக்கு மெயில் அனுப்பலாம். மெயில் ஐடியும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் Nasdaq 100 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Nasdaq 100 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி 50 இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 ஸ்டாக்ஸ், ஒரு 30 ஸ்டாக்ஸ், 100 ஸ்டாக்ஸ் அடங்கியிருக்கும். அதுதான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகுது அப்படின்னா அது மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஃபண்ட்ஸுமே க்ரோ ஆகும். ஸோ அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இப்போது யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா S&P 500, Nasdaq 100 அந்த மாதிரி இன்னும் சில இண்டெக்ஸஸ் இருக்குது. அதில் Nasdaq 100 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டெக்ஸு. ஏன்னா இதுக்குள்ளே தான் வந்து அமெரிக்காவோட டாப் கம்பெனிஸ் எல்லாம் அடங்கி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃபேஸ்புக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ வேர்ல்டு லெவலில் இதெல்லாம் பிக் ஜியான்ட்ஸ்ன்னு சொல்லலாம், பெரிய கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் போகுது அப்படின்னா ஆப்வியஸாக ஃபாலோ ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ், மேலே போகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன்ஸ் நல்லா வரதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும். நாஸ்டாக்கோட ஒரு உதாரணத்துக்கோ இல்லை ஒரு எக்ஸாம்பிள் இல்லை கம்பேரிசனுக்காக சொல்லணும் அப்படின்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோத்திலால் ஓஸ்வால் Nasdaq 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2018 நவம்பர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டு லான்ச் ஆச்சு. இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் NAV. இப்போ எப்படி ICICI NASDAQ லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி NFO தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் லேட்டாக இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மோத்திலால் 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 10 ரூபாய் NAV ஸ்டார்ட் ஆனது. அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 120% கிடச்சிருக்கு ரிட்டர்ன்ஸ். ஸோ இது 24 ரூபாய் கிட்ட 23 ரூபா சம்திங் இப்போ NAV போயிட்டு இருக்குது. இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் Nasdaq 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்துட்டு கோட்டக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Nasdaq ஃபண்ட் லான்ச் பண்ணாங்க. கோட்டக் Nasdaq 100 FOF டைரக்ட் பிளானோட தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், அந்த ஃபண்ட் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் NAV ஸ்டார்ட் பண்ணி February 2021 லான்ச் பண்ணாங்க. அதாவது இந்த வருஷம் தான், நாட் ஈவன் 1 இயர் கூட ஆகலை இன்னும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக க்ரோத்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மாடரேட்டாக ஏறி இருக்குது. ஏன்னா இவங்க ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் நல்லா பீக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலே என்னவோ பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடப் இல்லை. பட் ஓவர் தட் இன்னொரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து தான் இப்போ 3ஆவதாக வந்து ICICI Prudential கம்பெனியில் Nasdaq 100 ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு ஆப்பிள் கம்பெனியோட ஸ்டாக்ஸோ இல்லை அமேசானோட ஸ்டாக்ஸோ வந்து பை பண்ண முடியாது. ஏன்னா விலையும் ரொம்ப ஜாஸ்தி, டாலர் மூலிமா நம்ம பை பண்ணோம். அதோட அக்கௌண்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஒரு சில ஆப்ஸ் ஒரு சில கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் அந்தளவுக்கு சேஃபானு எனக்கு தெரியல. பட் அதிலலாம் நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலிமா நம்ம பங்கு பெறலாம். ஆப்பிள்லையோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக்ஸ்லையோ வந்து இன்டெரக்டாக நம்மளோட பணம் போகும். ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ப்ராஃபிட் பார்க்க நம்மளோட ஃபண்டும் வந்து நல்லா ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கிற நிஃப்டி மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற நாஸ்டாக்குங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம ICICI Prudential Nasdaq 100 இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ICICI Prudential Nasdaq 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட், ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிஸ்க் புரியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ICICI Prudential Nasdaq 100 இண்டெக்ஸ் ஃபண்டை பார்க்கலாம். இந்த NFO ஓப்பன் ஆயிருக்கிற டேட்டு செப்டம்பர் 27. நானே 2 நாள் கழிச்சு தான் போடுறேன், சாரி. அக்டோபர் 11க்கு க்ளோஸ் ஆகுது. அக்டோபர் 11 வரைக்கும் டைம் இருக்குது. தாராளமாக அது அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வை ஸ்பெசிஃபிக்கலி இன்வெஸ்ட் இன் US மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுக்காக இந்த ஃபண்டில் என்ன அட்வான்டேஜ் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா US மார்க்கெட்டில் இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, டாப் பிராண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டெவலப்டு கண்ட்ரி வித் மெச்சூர் மார்க்கெட்ஸ். ஸோ டெவலப்டு கண்ட்ரி யூஎஸ்னாலே, அண்ட் அதில் வந்து மெச்சூர்டு மார்க்கெட், பெரிய மார்க்கெட்டு. ஸோ தாராளமாக பண்ணலாம் அப்படின்றாங்க.
ஹையஸ்ட் ஷேர் இன் குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ். ஸோ இவங்க ஹையஸ்ட் ஷேர் வச்சிருக்காங்க அதர் ஈக்விட்டி மார்க்கெட்ஸில், அதர் கண்ட்ரீஸில். அண்ட் டைவர்சிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பினேஷன் ஆஃப் growth அண்ட் ஜிடிபி, நல்ல ஒரு growthம் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆக்சஸ் டு குளோபல் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா, டாப் கம்பெனிஸ் பாருங்கள். ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆல்ஃபாபெட் இன்கார்பரேஷன், ஃபேஸ்புக் ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ், டெஸ்லா, பெப்சிகோ ப்ளஸ் ஸ்டார்பக்ஸ். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கம்பெனியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் 1-2 மேபி இந்த ஸ்டார்பக்ஸ், பெப்சிகோ, மேபி இது ஒரு சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இதை தவிர்த்து ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்லாம் எல்லாருக்குமே தெரியும். இதான் வந்து நாஸ்டாக்கோட டாப் கம்பெனிஸோட லிஸ்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ஸ்னாப்ஷாட்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டாப் 5 செக்டார் கொடுத்துருக்காங்க, டாப் 10 ஹோல்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வந்து கிளியராக இதில் புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தா டாப் 5 செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 44% வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 44% வந்து டெக்னாலஜிலே போகுது. சர்வீசஸ், கம்யூனிகேஷன் சர்வீசஸில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 29% வச்சுருக்காங்க. கன்சியூமர் டிஸ்கிரிஷனரியில் 15% வச்சுருக்காங்க. கன்சியூமர் சர்வீஸில் 3% வச்சுருக்காங்க. இண்டஸ்ட்ரியல்ஸில் 2% வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் சர்வீஸ்லேயும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் அதிகமாக இருக்குது. டாப் 10 ஹோல்டிங்ஸை பாருங்கள். இந்த பக்கம் ஆப்பிளில் 11.35% வச்சுருக்காங்க. மைக்ரோசாஃப்டில் 10.15% வச்சுருக்காங்க. அமேசானில் 7.66% வச்சுருக்காங்க. ஆல்ஃபாபெட் கிளாஸ் சியில் 4.18% வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்கில் 4.5% வச்சுருக்காங்க. டெஸ்லாவில் 3.87%, ஆல்ஃபாபெட்டில் 3.86%, NVIDIA கார்பரேஷன் 3.82%, பேபாலில் 2.29%, அடாபில் 2.15% வச்சுருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இதை பார்த்தே நம்ம வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். பட் வந்து மார்க்கெட் இப்போ ஹையில் இருக்கிறதுனால இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் ஓவர் த இயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் TRI ஹாஸ் டெலிவர்ட் 35% CAGR இன் லாஸ்ட் 6 years. CAGR அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் தான். ஸோ அதுதான் ரிட்டர்ன்ஸு, கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ வட்டி போடும், இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் CAGR. ஸோ இதோட கிராஃப் பாருங்கள். ஆகஸ்ட் 2015 ரொம்ப ஸ்லோவாக க்ரோ ஆகிருக்குது. அண்ட் February 2020 அதான் அந்த கோவிட் டைமில் கிராஷ் ஆச்சு, கீழே போச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பாருங்கள் க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் 100 வந்து ப்ளூ கலர் அந்த ட்ராக்கு, ஆரஞ்சு கலரில் இருக்குது Nifty 50 TRI, அண்ட் S&P 500 TRI வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்பேர் டு பெஞ்ச்மார்க் அதை விட ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்ல வராங்க. அண்ட் இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் ரேட் நல்லா புரியும். அண்ட் லாங் டேர்முக்கு ஆப்வியஸாக நல்லாவே இது பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு 5 years 7 years ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரியும். பட் ஓவர் த டென்யூர் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். மறுபடியும் ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்காங்க. ரீசன்ஸ் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைவர்சிஃபிகேஷன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சஸ் டு குளோபல் கம்பெனிஸ், ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம்டு வெல் ஓவர் த லாஸ்ட் 2 decades. ரெண்டு டிகேடாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. 20 வருஷமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் ருபி டிப்ரிசியேஷன் வெர்சஸ் டாலர். ஸோ அது ஆல்வேஸ் இருக்கிறது தான். ருபி டிப்ரிசியேஷனும் டாலரோட இன்க்ரிமெண்டலும் இருக்கிறது தான். எக்ஸ்போஷர் டு பிக் டெக் ஸ்டாக்ஸ், ஆமாம் பிக் டெக் ஸ்டாக்ஸில் இருக்குது, அது உண்மை தான். அண்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டெக்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸ், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங், குளோபல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கேட்டரிங் டு ஆல் ஏஜ் குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட அட்வான்டேஜ், இதெல்லாம் தான் ரீசன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்கீம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் ஸ்கீம், ஓப்பன் எண்டட் ஸ்கீம், லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் எண்டட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெப்ளிகேட்டிங் இந்த நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்னு கிளியராக போட்டிருக்காங்க. பிளான்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் அண்ட் டைரக்ட் ரெண்டுமே இருக்குது. ஆப்ஷன்ஸில் க்ரோத் அண்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் விட்ரால், IDCW, அதாங்க டிவிடெண்ட் தாங்க அது. க்ரோத் இல்லைனா டிவிடெண்ட் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பிரியங்கா கண்டேல்வால். மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ₹1000 ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் அடிஷ்னல் அப்ளிகேஷனும் ₹500 ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் ரிடம்ஷன் பார்த்தீங்கன்னா எனி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எதுவும் ஸ்பெசிஃபிக் பண்ணலை. இந்த ஃபண்டுக்கு எக்ஸிட் லோடு பார்த்தீங்க அப்படின்னா நில் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸிட் லோடே கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி எப்போ வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் எடுக்கும்போது பணம் எதுவும் பிடிக்க மாட்டாங்க, சார்ஜ் எதுவும் கிடையாது. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க சொல்ல மறந்துட்டாங்க. எக்ஸிட் லோடில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸிட் ஆனால் ரிடம்ஷன் பண்ணால் டிரான்சாக்ஷன் ப்ளஸ் 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். கிட்டத்தட்ட 8 பிஸ்னஸ் டேஸ் ஆகும் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு.
ஸோ இது வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் நம்ம ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டை டீட்டெயிலாக படிச்சோன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. பட் மெயின் பாயிண்ட்ஸில் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் NASDAQ 100 இண்டெக்ஸ். ஸோ அதுதான் தெளிவாக தெரியுது பேர்லேயே. ஸோ SIP SWP STP இந்த மூணுமே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், இது மூணுமே அப்ளிகபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ரிஸ்கோமீட்டர் அண்ட் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. இந்த PDF ஆக்சுவலாக இந்த ப்ரௌச்சர் வந்து நான் ICICI சைட்லேருந்து தான் நான் எடுத்தது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போய் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் சொல்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் இது அவங்களே கொடுத்துட்டாங்க கிளியராக ஹை ரிஸ்க் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாதும் நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நான் நம்மளோட பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேண்டாமா, இதில் பண்ணால் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி NASDAQ ஃபண்டில் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோட்டக் NASDAQலையோ இல்லை மோத்திலால் NASDAQலையோ போயிட்டு இருக்கு அப்படின்னா பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு NASDAQ 100 இருக்குது. அண்ட் இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் 50,000 இல்லை 1 lakh வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லம்சமாக சொல்கிறேன், SIPயாக ஸ்டார்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒர்த் இருக்காது. SIPயாக நீங்கள் எந்த ஃபண்டில் வேணால் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். NFOல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் NFOலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 1000-2000 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 5,000-10,000 ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி NFOட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லம்சமில் பண்ணுறது தான். ஒரு 50,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 10,000 யூனிட் கிடைக்கும். அந்த 10,000 யூனிட் வந்து 10 ரூபாய் NAVல கிடைக்கும். இன்கேஸ் 1 ரூபாய் ஏறினா கூட 10,000 ரூபாய் ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நினச்சி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து அதுக்கு முன்னாடி October 11க்கு முன்னாடி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னமும் டவுட் இருக்குது இல்லை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு எனக்கு டீட்டெயிலாக மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது பிளான் இல்லை ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது, இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா எனக்கு இமெயில் அனுப்புங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பராக. நாம் கூகுள் மீட்டில் கூட நம்ம பேசலாம். என்னோட சேனலில் ஆல்ரெடி வந்து நான் பெஸ்ட் லார்ஜ் கேப், மிட் கேப், சென்செக்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், NFOs பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ரௌஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. சேனல் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.